தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 8:01 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், மகா சிவராத்திரி விழா. பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரி, ஆனால் ஆண்களுக்கு ஒரே நாள் சிவராத்திரி என்று சொல்வார்கள். ஆண்கள் பெண்கள் என்றல்ல, யாராக இருந்தாலும் இன்று 6 கால பூஜையிலும் கலந்து கொண்டு அல்லது ஒரு கால பூஜையிலாவது கலந்து கொண்டு சிவன் பெயரை உச்சரித்தாலே அற்புதமான பலன் கிடைக்கும் என்கின்றார்கள். நாம் கேட்டது கிடைப்பது, அந்த பரம்பொருளை வணங்க வேண்டும். செல்வ வளம் பெருக்கும் சிவராத்திரி என்று நான் தந்தி பேப்பரில் எழுதுவது வழக்கம். பொதுவாக நமக்கு செல்வ நிலை உயர, செல்வாக்கு அதிகரிக்க இது போன்ற நாட்களிலே சிவனை முழுமையாக வழிபட வேண்டும். உழவாரப்பணி என்று ஒன்று உண்டு. கோயில்களில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த புல் பூண்டுகளை எடுப்பது, நல்லபடியாக அந்த சுத்தம் செய்து கொடுப்பது, இப்படி எல்லாம் செய்தார்கள் நம்முடைய முன்னோர்கள், வெளிவந்தவர்கள், நாயன்மார்கள் எல்லாம். அந்த அடிப்படையிலே ஒரு எலி, சாதாரணமாக துள்ளித் திரிந்த ஒரு எலி, விளக்கில் உள்ள ஒரு சிறிய திரி ஒன்று குறைந்து கொண்டு வந்த தீபத்தை பார்த்து மூக்கினால் அதை நீட்டிவிட்டதாம். அந்த ஒளி பரவியதாம் சிவாலயத்திலே. அதன் விளைவாக அந்த எலி அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. எப்படி இருந்தாலும் நாம் சிவனுக்கு செய்கின்ற சேவை மிக அற்புதமான சேவை என்பார்கள். அப்படி சிவாலய வழிபாட்டை இன்று முழுமையாக நாம் செய்ய வேண்டும். அதற்காக என்னுடைய தலைமையிலே தொடர்ந்து 21 ஆண்டுகளாக நாங்கள் ஒரே இரவில் 1025 சிவலிங்கங்களை வழிபட்டோம். எப்படி என்று சொன்னால், காளையாறு கோயில் என்ற ஒரு அற்புதமான ஸ்தலத்திலே 1000 சிவலிங்கம் ஒரே திருமேனியில் இருக்கிறது. ஒரு சிவலிங்க திருமேனியில் 1000 உள்ளது. இவை நீங்களாக ஒரு 28 ஆலயங்களுக்கு சென்று ஒரே இரவில் 1028 சிவலிங்கமாக நாங்கள் வழிபடுவது வழக்கம். பொதுவாக வாய்ப்பிருப்பவர்கள் எல்லாம் அருகில் இருக்கும் சிவாலயம் செல்லலாம். ஆங்காங்கு சில ஆலயங்களிலே சகசிரலிங்கம் என்று 1000 சிவலிங்கம் உள்ள ஒரு திருமேனியும் இருக்கும். இதுவே நீங்களாக இன்று இந்த இரவு 12 மணி அளவிலே வரக்கூடிய அந்த பூஜையிலே 6 காலத்திலே நடுக்காலமாக வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் வழிபடுகின்ற பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக இன்று சிவாய நம என்று எத்தனை முறை நாம் உச்சரிக்கிறோமோ அத்தனை முறை நமக்கு பலன். ஒரு முறை உச்சரித்தால் 1000 முறை உச்சரித்ததற்கு சமம் என்கிறார்கள். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துவிடும். இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள். கமகமக்கும் ஊதுபத்தி ஏற்றி பாருங்கள், கற்பூர தீபம் அதை காட்டி பாருங்கள். உமை அருகில் இருப்பவன் பேர் உறக்கச் சொல்லுங்கள். உள்ளமகிழ வாழ்க்கையினை அமைத்துக் கொள்ளுங்கள். கங்கையினை முடியிலேந்தி மகிழ்ச்சி கொண்டவன், கன்னியினை மடியில் வைத்து மகிழ்ச்சி கண்டவன், எங்கும் செல்ல காளையினை எதிரில் வைத்தவன், இன்பங்களை நமக்கு நாளும் அள்ளித் தருபவன். மாங்கனியாம் கணபதியை மகனிடம் ஈந்தார், மால்மருகன் கோபத்தோடு மலையினை சேர்ந்தார். தீங்கு வராதிருக்க அவன் திருப்பெயர் சொல்வோம், செந்தமிழால் பாடல்களை பாடி நாம் மகிழ்வோம் என்று சிவனுக்கென்றே நல்ல நேரம் வந்தாச்சு, நல்ல நமச்சிவாயம் சொல்லுங்கள் என்று ஒரு பாடல் நான் எழுதியிருக்கின்றேன். இது போன்ற அவர் என்னென்னவெல்லாம் திருவிளையாடல் செய்தார் என்றால், பொற்கிளியை தருமி வாங்க உதவி செய்தவன், புல்லை கூட நெல்லாய் மாற்றி காட்சி தந்தவன். எங்கே? திருப்புன்கூரில் ஒரே இரவில் நந்தனாருக்காக அந்த நெல் விளைந்து காட்சி கொடுத்ததாம். அப்படி நெல்லாய் மாற்றி காட்சி தந்தவன். நற்பதவி வேண்டுமென்றால் நாடி வாருங்கள், நமச்சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்க, செல்வம் சேர, தொழில் வளம் பெருக இது போன்ற நாட்களிலே நீங்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்து இன்று ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம். எனவே நினைத்தது நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும், பணியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். அது மட்டுமல்ல, சந்திரனோடு செவ்வாய் இணைந்திருக்கின்றார். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு மிக யோகமான நாள், அற்புதமான நாள். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி கிடைக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழல். எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கலாம். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் இந்த நாள் நல்ல நாளாக அமையும். அது மட்டுமல்ல, இன்று சிவராத்திரி. எனவே இன்று நீங்கள் 6 கால பூஜையில் ஒரு கால பூஜையிலாவது கலந்து கொண்டு சிவனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும்.
கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே 5 கிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் சப்தமஸ்தானத்தில் செவ்வாயோடு இருப்பதனாலே இந்த ஒரு புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். அது மட்டுமல்ல, 2 கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். இன்று குடும்பத்தாருடன் குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். இன்று நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் நினைத்தது நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகள் இருக்கலாம். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். செய்தொழில் மந்தமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் உடனுக்குடன் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் இறை வழிபாடு உங்களுக்கு தேவை. பொதுவாகவே உங்களுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடுகள் தேவை. இன்று சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ராசியிலேயே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த கோயிலுக்கு செல்லலாமா, அந்த கோயிலுக்கு செல்லலாமா என்றெல்லாம் நீங்கள் திட்டங்கள் தீட்டியிருப்பீர்கள். இன்று நீங்கள் அப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய வளர்ச்சியில் இருந்து தளர்ச்சி அகலும். குறுக்கீடு சக்திகள் விலகும். எனவே இன்று நீங்கள் மாலை நேரத்தில் சிவாலயம் கண்டிப்பாக சென்று ஏதேனும் ஒரு கால பூஜையிலாவது கலந்து கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தெய்வ தரிசனத்தால் திருப்தி காண வேண்டிய நாள். திடீரென்று தனலாபங்கள் உங்களுக்கு வரலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். அன்பு நண்பர்கள் ஆதரவுக்கால் மீட்டுவர். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி வரலாம். இன்று நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று வரப்போகின்றது. பாடுபட்டதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். வசதிகள் பெருகும். வருமானம் உயரும். எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. இன்று நீங்கள் சிவாலய வழிபாட்டையும் மேற்கொள்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். விருச்சிக ராசினியர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சிவாலய வழிபாடு சிறப்பை கொடுக்கும் நாள். சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு சிந்திப்பதன் மூலம் அவரை பற்றி நீங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டு அவருடைய பாடல்களை படித்து, துதிப்பாடல்களை படித்து சன்னதிகளை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோடு இன்று சந்திரன் சேர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் சூரியன் என்று சொன்னாலே சூரிய ஆதிக்கம் வருகின்ற பொழுதெல்லாம் சிவன் வழிபாட்டை தான் மேற்கொள்ள வேண்டும். எனவே இன்று அதிகாலையிலேயே நீங்கள் சிவபுராணம் பாடுவது, சிவாலயம் செல்வது, மாலை நேரத்திலே ஏதேனும் ஒரு கால பூஜையிலாவது கலந்து கொள்வது, இவற்றிலெல்லாம் இருந்தால் உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கின்றது. ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். புகழ்மிக்கவர்களை சந்திப்பால் நீங்கள் பொருளாதாரத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பதவியில் இருப்பவர்களாக இருந்தால் மிக முக்கிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கூர்பார்வை இருக்கின்றது. எனவே குழப்பங்கள் அகலும். பல நாட்களாக எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று துரிதமாக நடைபெறப் போகின்றது. 2 செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடைகள் அகலும். எதை எந்த நேரம் என்று செய்ய நினைத்தாலும் செய்யும் அசசிக்கு உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் சாதகமாக விளங்குகின்றன. 3ஆம் இடத்திலே 5 கிரகங்களின் சேர்க்கை. வெற்றி கனியை எட்டி பிடிக்க வேண்டுமானால் 3ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். எனவே வழக்குகள் சாதகமாக முடியும். வருமானம் உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் கை ஓங்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தால் கூட உங்களை பாராட்டி தொலைபேசி வாயிலாக நல்ல தகவல்களை அவர்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் 2 சந்திரன் இருக்கின்றார். எனவே ஒரு சில சமயங்களில் மன சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக இன்று சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் செவ்வாய் சப்தமாதிபதி இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள். 8 கேது இருக்கின்றார். எனவே ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். வாகன யோகமும் உங்களுக்கு உண்டு. குடும்பத்துடன் குதூகல பயணத்தை மேற்கொண்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வழிபாட்டால் வளர்ச்சி கூடுகின்ற நாள். முக்கிய புள்ளிகளை சந்திக்கப் போகின்றீர்கள். முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணவரவு வந்து கொண்டே இருக்கும். தாராளமாக பணவரவு வந்து தனலாபத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். நட்பாலும் உங்களுக்கு நல்ல காரியம். அது மட்டுமல்ல, தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பிணைப்பார் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து முடித்துக் கொள்வீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் எண்ணம் நிறைவேறும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷமும் உங்களுக்கு வரும். நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு 4 குரு இருக்கின்றார். அர்த்தாஷ்டம குரு. ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கைவலி, கால்வலி, நரம்பு வலி, மூட்டு வலி என்று வரலாம். உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். 6 கேது இருப்பதால் உத்தியோகத்தில் மாற்றம் வருமா, அல்லது நாம் உத்தியோகத்தில் மாறிக்கொள்வோமா, அயல்நாடு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு இன்று வடிகாலாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. இந்த மாலை நேர பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.